ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்னப்போ செய்ய போகிறோம்னா மீன் மேக்கர் கறி வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். மீல் மேக்கர் கறி வறுவல் மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம்னா சோம்புப்பா. இது பட்டை, கிராம்பு. இது பட்டை, இது கிராம்பு, இது அன்னாச்சி மொட்டு, அன்னாச்சி பூ. அன்னாச்சி மொட்டுன்னு சொல்லலாம், அன்னாச்சி பூன்னு சொல்லலாம். அன்னாச்சி பூ. அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகா டேஸ்ட்டு நான் எனக்கு பச்சை மிளகா பிடிக்கிறதால பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்காதுன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். சும்மா இது ஒரு விதமான டேஸ்ட்டு, அதனால தான் நான் பச்சை மிளகா போடுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். நல்லா காஞ்சிச்சு. வடைச்சட்டி நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம்ப்பா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா, கடுகு போட்டதுக்கப்புறம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் ஒட்டுக்க போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு ரெண்டுமே போட்டுக்கலாம்ப்பா. நான் ஏன் பச்சை மிளகா போட்டேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா, கடுகு போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டேன் அப்படின்னா, அந்த பச்சை மிளகா எண்ணெயில் பொரியும் போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம்ப்பா. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. நம்ம சிக்கன் மட்டன் எந்த டேஸ்ட்டு செய்கிறோமோ அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும் அந்த மீல் மேக்கர். சில பேர் பார்த்திங்கன்னா இது சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துப்பாங்க. அப்படிலாம் தேவையில்லை, நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. தண்ணியிலே ஊற வைக்காமல் செய்யறது ஒரு டேஸ்ட்டு. உங்களுக்கு அது மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சு செய்கிற மாதிரினா நான் அது மாதிரி செஞ்சுக்கோங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாடல் சிறுசும் செய்யலாம். தக்காளி வணங்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ மீல் மேக்கர் கொட்டிக்கலாம்.
நல்லா கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க. நான் பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் ஊற்றியுமே பத்தலை. இஞ்சி பூண்டு உள்ள போட்டாலே எண்ணெய் நல்லா இழுத்துரும். அடுத்தது வந்து நமக்கு இந்த பன்னு வந்து வேகிற அளவுக்கு மீல் மேக்கர் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இந்த கறி மாடல் மீல் மேக்கர் வந்து நான் ட்ரையாக செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் செமி கிரேவியாக செய்ய போகிறேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் கறி அப்படியே ட்ரையாக வேணும்னாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இது வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை பிசைஞ்சிட்டு வேக வைக்கிறோம்னா தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சுக்கணும். இப்போ இது வேகிறது வந்து தண்ணி பத்தாது. நான் அடியிலேருந்து நல்லா கிளறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த தண்ணி வந்து பத்தாதப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து செமி கிரேவியே வேணும் இல்லையா. அவங்க பாருங்க தண்ணி விட கொஞ்சம் பன்னுக்கு விட கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி. அவ்வளோதான் போதும். வேணுன்னா அப்புறம் கடைசியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கும் போது தண்ணி பத்தாது, வேகட்டும், அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் என்ன நம்ம போட போகிறோன்னா மஞ்சத்தூள்ப்பா. நமக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானது ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. மஞ்சள் வாடை வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த அடுப்பு அண்ணில் பட்டு செல்லு சூடேறுதுன்னு நான் சிம்மில் வச்சுட்டேன். பொடி எல்லாமே போட்டு கிளறிட்டு வேகும்போது நார்மலில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா வந்து சக்தி மசாலாவில் சேர்ந்தது. நம்மளுக்கு காரம் எப்படி வேணும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சி சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா. இப்போ வந்து நான் செல்லு வந்து ஒரு கையில் இருக்கிறதால கிளற முடியாது. நான் உங்களுக்கு கிளறிட்டு காட்டுறேன். நல்லா கிளறியாச்சுப்பா. இப்போ வந்து நமக்கு இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தேவையான உப்பு இப்போ போட்டுக்கிட்டால் தான் அந்த பன்னுலாம் கொஞ்சம் உப்பு நல்லா வேகும்போது ஏறும். அளவாக பார்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உப்புலாம் சரியாகுதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வரை தப்பு இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக கூட போட்டு இறக்கலாம், உப்பு போட்டு இறக்கலாம். நானும் வந்து தண்ணி உப்புலாம் கரெக்டாகுதான்னு பார்த்துக்கிறேன். நல்லா வெந்துட்டு இருக்குதுப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வேக்காடு வெந்துருச்சு. நான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன். காரம் உப்பு எல்லாமே எனக்கு போதும். நல்லா இந்த தண்ணி பாதி கொஞ்சம் சுண்டுச்சுன்னா அப்படியே எடுத்துடலாம். அதுக்குள்ளே வெந்து போயிடும். ஒரு பீஸ் எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா. சூப்பர், 1/2 வேக்காடு வெந்துருச்சு. சாப்பிட்டே பார்த்துடலாம். சூப்பர்ப்பா, சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு செம்ம. இந்த தண்ணியில் வந்து பாதி தண்ணி சுண்டுற வரலையும் இது வெந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பாதி இல்லை, முக்கால்வாசியே வெந்துருச்சு. நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்காமலே போடல. தண்ணியில் ஊற வச்சு போட்டால் சப்பையாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. தண்ணிலாம் பாருங்கள் நல்லா இழுத்துச்சா, கொஞ்சம் செமி கிரேவியாக வந்துருச்சு. அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே வந்து சாப்பாடு சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இட்லி தோசைக்கு இது மாதிரி வேணும்னா கொஞ்சம் தளத்தளப்பாக இருக்கும்போது இறக்கிக்கோங்க. இதுலேயும் சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
நான் இது இல்லாமல் இதேமாரி இன்னொரு வீடியோ போடுவேன். ஏன்னா இந்த வீடியோ வியூஸ் போகுதோ இல்லையான்னு தெரியல. போகலனாலும் அடுத்த டைமு இன்னொரு வீடியோ எடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் நல்லா பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை. பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள். அப்படி மிஸ் பண்ணுறவங்க அடுத்த வீடியோவும் நான் போடுவேன். அது இன்னும் ஒரு 15 நாளைக்கு மேலே கழித்து போடுவேன். ஏன்னா உடனேவும் போடக்கூடாதுல்ல, போர் அடிக்கிற மாரி ஆகிடும். அவ்வளோதான்ப்பா. சூப்பராக அப்படியே இறக்கி வச்சுட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு வரும். ஓகே, பாய்.